ஆர்டிஎக்ஸ் காணோம். விட்ரா, அவன் இங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். உங்க எல்லாருக்கும் விசுவாசமா இருப்பேன். நான் கொடுத்த வாக்க காப்பாத்துவேன். அந்த அடி அடிச்சா என்ன அடி அடிச்சான் தெரியுமா? இருட்டா இருக்கே எங்க உசு தப்பிச்சு. வெளிச்சமா இருந்தது எங்க நிலைமையே வேற. ஆளுக்கும் அடிக்கும் சம்பந்தமே இல்ல. அவனை பார்த்தாலே கொலை நடங்குது. நம்ம ஊருக்கு யார் காக்கி சட்டை போட்டு வந்தாலும் நம்ம தானே போட்டு அடிக்கிறாங்க. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவங்க எல்லாம் இன்னைக்கு டேய் வண்டி நிறுத்துறா. சார் ஆபத்து பாத மாதிரி பசுபதி இருக்கிற இடத்துக்கே வந்துட்டோம். டேய் பல்பொடி வாயா, பார்க்க வந்ததே பசுபதி தாண்டா. எந்த ஸ்வீட் பாக்ஸ்ல எங்களுக்குள்ள பிரச்சனை ஆச்சோ அதே ஸ்வீட் பாக்ஸை கொடுத்து அவர் காலில் விழுந்து சரண்டர் ஆக போறேன். ஹலோ யாரே? நான் யாரா இருந்தா உனக்கு என்னடா? அங்க ஆர்டிஎக்ஸ் ஸ்வீட் பாக்ஸோட வந்திருக்காரா? ஆர்டிஎக்ஸா? ஆமா வராரு. அது ஸ்வீட் பாக்ஸ் இல்லடா, சவபெட்டி. பெரிய பொண்ணு இடுப்பு கீழே ஜாதி பிரச்சனை உண்டாக்குனால அந்த உண்மை தெரிஞ்சு உன்னை கொல்ல வராரு. உன் உசுரை காப்பாத்திக்கணும்னா உடனே போய் ஆர்டிஎக்ஸ் கால்ல விழு. தனியா போய் மன்னிப்பு கேட்டா உதைப்பான். இப்படி பப்ளிக்ல வச்சு மன்னிப்பு கேட்டா பெரிய மனுஷன்ற கெத்த காட்டுறதுக்கு மன்னிச்சு விட்டுருவான். ஐயோ ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. டேய் என்னடா நான் பண்ண வேண்டியது நீ பண்ற? உர்ரா ஐயா மன்னிச்சிருங்க. பசுபதி ஐயா, நடந்ததுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. அதேதான் நானும் சொல்றேன். நடந்ததுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் ஒரு கருவிதான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தான். பெரிய பொண்ணு இடுப்பு கிளி ஜாதி பிரச்சனையா மாத்தினேன். அவர் சொல்லிதான் என் மச்சான் ஸ்கூல் பசங்க மேல எல்லாம் கட் அவுட் தள்ளி விட்டான். டேய் உன் மச்சான் கட் அவுட் தானது, உன் மாமியார் நுர தானது, இதெல்லாம் கூட கேட்க வந்தேன். வேலை செய்ய விடுறா. வேலை செய்ய போறீங்களா? நான் தான் உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டேன். அப்புறமா ஏன் என்ன பாம் வச்சு கொல்ல பாக்குறீங்க? இது பாம்லடா, பாதாம் அல்வாடா. நீங்க வெறும் பொட்டி கொடுத்தாலே வெடிக்கும். ஹைட் இருந்தா ஹெவியால வெடிக்கும். ஐயா இந்த துடுப்பு மூக்கனை வச்சா இடுப்பு கீழ வச்சீங்க. நீங்க ஐடியா எல்லாம் நல்லா தான் பண்றீங்க. ஆனா ஆளுங்க தான் ரொம்ப வீக்கா இருக்கானுங்க. பாருங்க அடிக்காம அப்ரூவ் ஆயிட்டா. அப்பா ஐயா ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போங்க. ஐயா ஐயா ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போங்க. இப்படி ஒரு இன்ஸ்பெக்டர் உலகத்திலே பார்த்தது இல்ல. ஆக்ஷன் எடுக்காம உண்மையை வர வச்சுட்டாரு. இவரு போலீஸ் இல்லையா, நமக்கு கிடைச்ச பொக்கிஷம். ஐயா ஊரே உங்களை தூக்குறத பார்த்தா சந்தோஷமா இருக்கு. ஊரு தூக்குறது இருக்கட்டும், நைட்டுக்குள்ள என்ன தூக்கிடுவான் போல் இருக்கடா. ஏண்டா அவன் காலில் ஒன்று மன்னிப்பு கேட்கலான்னு வந்தா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி வில்லனுக்கு ஆக்கிடியே. இருக்கிற சொத்தெல்லாம் அடகு வச்சு எதுக்குப்பா இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்? என்ன எலெக்ஷன்ல தோத்துட்டு அவ வீட்டு வேலைக்காரனா போக சொல்றியா? அப்போ காசு கொடுத்தா உனக்கே ஓட்டு போட்டுருவாங்களா? கை நீட்டி காசு வாங்கிட்டா ஜனங்க ஏமாத்த மாட்டாங்க, ஓட்டு போட்டுருவாங்க. மொத்த பணத்தையும் ஓட்டுக்காயிரன்னு ஒவ்வொரு கவர்லையும் போட்டு எல்லார் வீட்லயும் ராத்திரியா போட்டு. நம்ம தான் போட்டோன்னு எப்படியா தெரியும்? எல்லா கவர்லையும் நம்ம கட்சியோட நோட்டீஸ் வைங்க. அந்த போலீஸ்காரன் குறுக்க பூந்து கொலைவிட்டானா அவனை நாம குழப்போம். சார் எங்க சார் கிளம்பிட்டீங்க? நாளையோட டியூட்டி முடியுது. நாளைக்கு எலெக்ஷனு. பசுபதி நிலைமை என்னன்னு தெரியல. ஜெயிச்சிட்டா மிடுகுல உதைப்பா, தோத்துட்டா கடுப்புல அடிப்பா. எதுக்கு வம்பு? அதான் ஊர் விட்டு கிளம்புறேன். நான் சொல்றது கேளுங்க சார். ஹலோ. பெரிய பொண்ணோட ஆளுங்க ஜனங்களுக்கு பணம் கொடுக்க 5 லட்சம் ரூபாயோட திருமங்கலம் ரூட்ல போயிட்டு இருக்காங்க. அப்படியா? போய் புடிங்க. சூப்பர், உடனே கிளம்புறேன். என்ன சார் ஆச்சு? உங்க அத்தைக்கு டேக்கா கொடுத்துட்டு பசுபதி காக்கா பிடிக்க செம்ம சான்ஸ் கிடைச்சிருக்கு. உங்க அத்தையோட ஆளுங்க 5 லட்சம் ரூபாய் பணத்தோட திருமங்கலம் ரூட்ல போயிட்டு இருக்காங்களா? இப்பவே போய் மடக்கி பிடிக்கிறேன். ஏன் இலகாரமா சரி சார்? எங்க அத்தைங்க ரொம்ப புத்திசாலி சார். அந்த பக்கம் 5 லட்சம் ரூபாய் போகுதுன்னு உங்களை திசை திருப்பி இந்த பக்கம் ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க. இந்த பக்கமா? எப்படி சொல்ற? நம்பலல? டேய் வண்டி ஏட்றா. அப்பதான் நீங்க கிளம்பிட்டீங்கன்னு நம்புவாங்க. டேய் இதுல எதுவும் உள்குத்து இல்லையே சார். என்ன சார் நீங்க? இதோ பாருங்க சார். எப்படி வராங்களா? சரியான கிரிமினல் குடுமையா உங்களுது. உங்க குடும்பம் பண்ற ஃப்ராட் தனத்தை உங்க குடும்பத்தால் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். சார் வண்டி ஸ்பீடா வருது, எப்படி நிப்பாட்ட போறீங்க? லிஃப்ட் கேட்டு இப்ப பசுபதி ஆளுங்க இறங்கி வர்றானுங்க. காலி அட்டை போட்டு ஏத்தின்னு போறது எதுக்கு லாரி விட்டுட்டு அலரடிச்சு ஓடுறானுங்க. யோ என்னையா உள்ள பசுபதி போட்டோ இருக்குது? ஆமால. ஹலோ. நீ மறுபடியும் என்கிட்டயே மோதுற. நான் 15 பேரை போஸ்டிங்க விட்டு தூக்கி இருக்கேன். என்கிட்ட வாலாட்டாத. ஒழுங்கா இந்த பணம் ஜனங்களுக்கு போய் சேரல, உன்னை உயிரோட கொளுத்திடுவேன். ஹலோ ஒரு நிமிஷம். ஆரம்பத்துல இருந்தே நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க மோதுறவங்கள நான் ஒருத்த இல்ல ஐயா. என்னடா சொல்ற? ஆமாங்க ஐயா, என் விசுவாசத்தை காட்ட வேற வழி இல்ல. நானே பணத்தை பட்டுவாடா பண்ணிட்டு அப்புறம் மூஞ்சில முடிக்கிறேன்.
ஏம்பா பஞ்சர் போட கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வாயா. இந்த விஷயத்துல உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். உன் திறமையை பார்த்தலாம் கூப்பிடலாம், டைம் பாஸ் ஆகாம தான் கூப்பிட்டேன். நீ வரமாட்டியா? சரி விடு. கவர்லாம் கரெக்டா போட்டு வட பண்ணிட்டு இருக்கான். அப்பா கவர்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐயா அந்த ஆர்டிஎஸ் முக்காவாசி ஊருக்கு கவர் கொடுத்துறாங்கய்யா. டேய் நவுருங்கடா, லவ்வர்ஸ் கிஸ் அடிக்கிற மாதிரி நின்று பேசிக்கிட்டு. ஐயா இந்தாங்க லாரி சாவி. கவரை கொடுத்து எல்லார் வீட்டையும் கவர் பண்ணிட்டேன். 1க்கு 2 கவரா கொடுத்துருக்கேன். அநேகமா கள்ள ஓட்டம் உங்களுக்கு தான் விழுன்னு நினைக்கிறேன். மிச்சம் இருக்க கவர் இதான். இந்த காசுல சட்டமன்றம் போறதுக்கு 4 புது சட்டை வாங்கி தச்சிங்க வச்சுங்க. நீயே வச்சுக்க. பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் தான். பரவாயில்லப்பா, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான். ஐயா என்ன புது சட்டை தைக்க டைலருக்கு அளவு கொடுத்து இல்லையா? ஏ இல்ல மூளைக்கு ஆள் வச்சிருக்கீங்களே, உங்க மூளையில என்ன வச்சிருக்கீங்களா? அவசரப்படாதீங்க ஐயா. நீங்க கொடுத்த கவர்ல அந்த பொம்பளை போட்டோ வச்சிருக்கீங்களா? இப்ப ஓட்டு ஃபுல்லா அந்த பொம்பளைக்குள்ள விழும். நோட்டீஸ் எப்படா மாறிச்சு? என்ன கேட்டா வண்டி பஞ்சர் ஆச்சு, ஸ்டெப்னியை மாத்தினேன், அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஊருல திரும்ப விட்டுட்டு பணத்தை பட்டுவாடா பண்ண டோரை திறந்தேன். டேய் வண்டி உள்ளடா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான். ஒன்னும் நீங்க கிழிக்க வேணாம், எங்க வேலை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. ஓகே. இது அந்த ஃப்ராட் பிரதர்ஸ் வேலையா? சொல்றா எப்படா மாறிச்சு?